الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கதையாக பல சமூக வரலாறுகளை எடுத்து காட்டுறது. நபிமார்களுடையும் நபிமார்களை பின்பற்றினவங்களே எதுக்காக அவங்களோட பாதைகளையும் அவங்களோட காரியங்களை எடுத்து காட்டுற எதுக்காக நாங்கள் அதாலே தெளிவான பாடம் பெற்றுக்கிறோம். என்ற சுத்தமான அடிமைகளையும் எடுத்து காட்டிருக்கிறது, வழிகேடானவங்களையும் எடுத்து காட்டிருக்கிறது. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிரௌன மனைவியாக இருந்தும் அல்லாஹ்வுடைய முன்னே சுத்தமான ஒரு பெண்ணா வாழ்கத்திலே அவள் பாக்கியமாகிவிட்டாள். காரணம், அல்லாஹ்வுக்காக தன்னை அமைத்து கொண்டாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மகன் ஒரு நபியின் மகனாக இருந்தும் அவனுக்கு சுத்தமான வாழ்க்கை அவனுக்கு ஆகவில்லை. காரணம், அவன் தன்னை அந்த பாதையிலே தகப்பன் சொன்ன மாதிரி நடந்து கொள்ளவில்லை. தன் இஷ்டத்தையும் அகங்காரத்தையும் சுதந்திரமாக சொன்னேன், நான் இந்த மலை கொசக்கு ஏறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று. அப்பொழுது கவலையாக அல்லாஹ்க்கு முன்னாலே நூஹ் கேட்டது, யா அல்லாஹ், என்னுடைய மகன் இவ்வாறு தவறான பாதைக்கு போக. அல்லாஹ் அந்த நபிக்கு என்ன பதின, அவன் உன்னுடைய மகனில்லை இல்லை என்று அல்லாஹ் தடுத்தான். ஏன்? பாதையை மாற்றிவிட்டான். சகோதரர்களே, எங்களுடைய ஒற்றுமை மார்க்க ரீதி சட்டப்படித்தான் எங்களோட ஒற்றுமையாகும். உலக தோழராக இருக்கட்டும், குடும்பத்துடைய இரத்த பந்தங்களாக இருக்கட்டும், இரத்தம் பந்தம் என்று பாசங்களும் கடமைகளாக செய்கிறது உள்ளதை தவிர நேசிப்பும் வெறுப்பும் மார்க்க ரீதி நிலையிலே தான் அடையும் தவிர இரத்தத்துக்காக நேசிக்க, இரத்த பந்தம் இல்லாததுக்காக வெறுக்க அது ஒரு ஜாஹிலி குணம். அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா மின் அவுதகி உரல் ஈமான் என்று ரசூலுட ஹதீஸ் அபூ தாவூதின் ரிவாயத். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது ஈமானின் ஆகத்தரமான நரம்பு. இஸ்லாம் வந்தது எங்களை அல்லாஹ்வுக்காக அமைத்து வைக்க, அல்லாஹ்வுக்காக கீழ்ப்பணிய. குடும்பங்கள், கோத்திரங்கள், தகப்பன்கள், தாய்மார், குழந்தைகள், தகப்பன்மார், மற்றது சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்களுடைய உலகத்தின் அல்லாஹ் தந்த இரத்தப்பந்தமான கடமைகளும் ஒற்றுமைகளுக்கும் அவசியமுள்ள சட்டங்களை அமைக்க மார்க்க சட்டம் வந்தது. எவ்வாறு என் இதயத்தை நான் நடத்தி கொள்ள, இரத்தப்பந்தங்களாக இருந்தாலும் நேசிப்பும் வெறுப்பும் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்தை வைத்துத்தான் நாங்கள் நடந்து கொள்வேன். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார். இஹ்பிப் ஹபீபக ஹௌனன் மா அஸா அன் யகூன பகீதக யௌமன் மா வபிகித் பகீதக ஹௌனன் மா அஸா அன் யகூன ஹபீபக யௌமன் மா. நீ நேசிக்கிற நேசிப்புகளை யாராக இருக்கட்டும் நேசிக்கிறவன், இஹ்பிப் ஹபீபக ஹௌனன் மா, ஆறுதலாக நேசி, தீவிரமாக நேசிக்க வேண்டும். அஸா அன் யகூன பகீதக யௌமன் மா, ஒரு காலம் உனக்கு ஒரு வெறுப்புள்ளதாகவும் மாற முடியும். நேசிப்பென்ற பெயர்களை கண்ணை பொத்திக்கொண்டு மடமையாக நேசிப்பை அல்லாஹ் தடுக்கிறான். நாங்கள் குழந்தைகளை நேசிக்கிறதா இருக்கட்டும், மனைவிகளை நேசிக்கிறதா இருக்கட்டும், தோழர்களை நேசிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு எவ்வளோ திறமை அடையும் அவ்வளோ நேசிப்பு வளரும். அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்திலிருந்து எவ்வளோ அகட்டி போகும் அவ்வளோ நேசிப்பு அகட்டிப்படும். வபிகித் பகீதக ஹௌனன் மா அஸா அன் யகூன ஹபீபக யௌமன் மா என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவார்.
நீ வெறுக்கும் வெறுப்புகளையும் ஆறுதலாக வெறுத்துவிடு, தீவிரமாக வெறுத்திட வேணாம். ஏன் அசையக்கூன ஹபீபக்கையும் ஒரு காலம் உனக்கு நேசிப்புக்குரியதாக முடியும். எங்களுக்கு தெரியயாக நாங்கள் வெறுக்கிறோமே காரியத்துக்காக அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பின்பற்ற சிறப்பான ஒரு அடிமையாக ஆகிவிடுவான் என்றால், தரமான வாழ்க்கைக்கு ஆளாகிவிடுவான். நேசிப்பு எனக்கு ஆகிவிடும். அது உண்மையான ஒரு மூமினை நேசிப்பான். இன்னமல் மூமினூன இஹ்வா, நிச்சயமாக ஈமான் பெற்றவர்கள் சகோதராகும் தவிர ஆகாது. அந்த அடிப்படையிலே சகோதரர்களே, தகப்பனை நேசிக்கிறேன், தாயை நேசிக்கிறேன், சகோதரியோடு நான் சேர்ந்திருக்கிறேன், குடும்பத்தாரை நான் கவனிக்கிறேன் என்ற பேச்சு உலகத்தின் வசனங்கள். இதன் கடமை அல்லாஹ் சொன்னவரைத்தான் அதோட கடமை. அல்லாஹ் ரசூலுடைய பாதையை எவ்வளோ தரமா ஒருத்தன் செயல்படுவானே அவ்வளோ தரமா அதனுடைய கூலி. இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா, எந்த நியத்தோடு அவன் செய்வான் அதுதான் அவனுக்கு கூலி கொடுத்துப்படும். மனைவிகளாக மார்க்கத்துக்கு பின்பற்ற குழந்தைகளை பெற்று சுவர்க்கவாதிப்பு குழந்தைகளாக பெற்று வளர்த்து அதை சுவர்க்க பாதை வளர்க்கறதுக்கு நோக்கத்தோட திருமணங்களை செஞ்சு குழந்தைகளை பெற்றுவிடுவோம். குழந்தைக்கு பின் குழந்தைகளாக பெற்று அதுக்குள்ள இஸ்லாமிய சூழ்நிலை அமைத்து அதுக்குள்ள ஆரோக்கியமான நிலையை அமைத்து அதை தரமான ஒரு பாதையை வளர்க்குகின்றது எடுக்கும் பொழுது, குழந்தை சுதந்திரமான சிந்தனையின் வயசு அடையும் பொழுது அது திசை மாறத்துக்காக ஆதரவாகவும் அதன் மார்க்க சூழலை உடைச்சி கொண்டு போகிறதுக்கான தேவைகளையும் விடயங்களையும் தாய் தகப்பன் விடயத்திலே ஒற்றுமை இல்லாமலுக்கு நடந்தால் ஆகிவிடும். என்ற நேரம் எதுக்காக குழந்தை பெற்றதோ அதுக்காக அந்த குழந்தை ஆகிவிடாது. உலக விடயங்களுக்கு அது மாறிவிடும். என்ற நேரம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய செயலுக்கு தக்க கூலியை கொடுத்து விடுவான். ஒத்தனை தோழராக அமைகிறேன், அவனுடைய தோல்மை தன்மையிலே நான் நேசிப்பை உருவாகிறேன். எதுக்காக அவனுடைய மார்க்கத்தை பார்த்து, அவனுடைய அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை பார்த்து, அவனோட மார்க்க நிலையை பார்த்து நான் அவனுடைய நெருக்கமாகிய ஒரு தோழராக சுமந்து கொள்கிறேன். தீவிரமாக அல்ல, அளவாக. உண்மையாக அல்லாஹ் ரசூலின் சட்டப்படி பின்பற்றும் மக்களாக இருந்தென்றால் ஒவ்வொருத்தருடைய உபதேசம் கொடுக்குறவங்களும் அன்னாசு பாதுகும் லிபாத் ஒவ்வொருத்தருக்கு உபதேசம் கொடுக்குறவாகவும் தவறுகளை திருத்துவனாகவும் அடைஞ்சி அவனோட தோழர் தன்மை தரமாகிவிடும். இல்லவா தோழர் என்ற காரியத்துக்காக உபதேசங்களை பின்வாங்க சொன்னால் கவலைப்படுவார், வெறுப்பார். அண்டு தோல்மை தன்மையை அவசியம் கண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை யாரெல்லாம் மறுக்கானே உனக்கு தோழரும் இல்லாமல் போகும், அல்லாஹ்வுடைய கூலியும் இல்லாமல் போகும். ஒருத்தர் தோழரை அமைத்து அவருடைய தவறுகளை திருத்தத்துக்கு உபதேசம் எடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு தோழர்தான் இல்லாமல் ஆகினாலும் நன்மை அவனாலை அகட்டிப்படாது, அல்லாஹ் தந்தே தீர்வான். அவ்வாறு என்னுடைய வியாபாரங்கள் என்னுடைய அத்தனை காரியங்களும் அந்த இஹ்லாஸான வாழ்க்கை என்றதில்லை, அல்லாஹ்வுக்காக வாழ்க்கை விடயமாக நான் என்னை நடத்தி கொடுத்தா இஹ்லாஸான வாழ்க்கை. வாக்கிமுஸ்ஸலாம்.